அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் டிராகன் திரைப்படத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். நன்றாக படித்து ஒழுக்கமாக இருக்கும் பசங்களை விட படிக்காம கெத்தா சுத்திக்கிட்டு இருக்கும் பசங்களை தான் பெண்களுக்கு பிடிக்கும். ஆனால் அதெல்லாம் வெறும் கல்லூரி வாழ்க்கை வரை மட்டும்தான். அதை தாண்டிய ஒரு வாழ்க்கையில் கெத்தா சுத்திக்கிட்டு இருந்தா வெத்து என்று நினைத்து பெண்கள் ஓரம் கட்டி விடுவார்கள். அதனால் நன்றாக படித்து நல்ல வேலையில் சேர்ந்து வாழ்க்கையில் முன்னேறினால் காதல் மட்டுமல்ல சகலமும் நம்மை தேடி வரும் என்ற அறிவுரைதான் டிராகன். நாயகனாக நடித்திருக்கும் பிரதீப் ரங்கநாதன் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர் வேடத்திற்கு கச்சிதமாக பொருந்துவதோடு அதை தாண்டிய வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர் என்பது தெரியாமலேயே கெத்தாக வலம் வந்து பிறகு நொந்து போகும் இடங்களில் அசால்ட்டாக நடித்திருக்கிறார். சந்தோஷத்தையும் வருத்தத்தையும் துள்ளி குதித்து கூச்சலிட்டு வெளிப்படுத்தும் பிரதீப்பின் வித்தியாசமான மேனரிசம் இளைஞர்களை கவர்வதோடு அவரிடம் இருக்கும் நடிகர் தனுஷின் பாதிப்பை சற்று மறைக்கவும் செய்திருக்கிறது. நாயகியாக நடித்திருக்கும் அனுபாமா பரமேஸ்வரன் அல்ல குறையாத அழகோடு வலம் வருகிறார். விரட்டி விரட்டி காதலித்தவன் வீணா போன பிறகு என்னை எவ்வளவு வேண்டுமானாலும் அடி, ஆனால் விட்டுவிடு என்று கேட்கும் காட்சியில் நடிப்பில் ஸ்கோர் செய்கிறார். மற்றொரு நாயகியாக நடித்திருக்கும் காயேடு லோகர் கவர்ச்சி மற்றும் நடிப்பு இரண்டையும் அளவாக வெளிப்படுத்தி ரசிகர்களை கவர்கிறார். விஜே சித்து, ஹர்ஷத்கான் இருவரது காமெடி காட்சிகளும் அவ்வப்போது சிரிக்க வைக்கிறது. கல்லூரி முதல்வராக நடித்திருக்கும் மிஸ்கின் கண்டிப்பு இல்லை என்றாலும் படிப்புதான் வாழ்க்கையின் அடித்தளம் என்பதை மாணவர்களிடம் அழுத்தமாக பதிய வைத்திருக்கிறார். இயக்குநர்கள் கௌதம் மேனன், கே.எஸ். ரவிக்குமார், தயாரிப்பாளர் பி.எல். தேனப்பன், நடிகர் மரியம் ஜார்ஜ், இந்துமதி என அனைவரும் திரைக்கதைக்கு பலம் சேர்க்கும் வகையில் நடித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் நிகேத் பொம்மி பிரம்மாண்டமான காட்சி அமைப்பின் மூலம் படத்தின் தரத்தை பல மடங்கு உயர்த்தியிருக்கிறார். படத்தொகுப்பாளர் பிரதீப் ராகவ் யூகிக்கும்படியான காட்சிகளாக இருந்தாலும் அதன் பின்னணியில் இருக்கும் திருப்பங்களை மிக சுவாரஸ்யமாக தொகுத்து படத்தை தொய்வில்லாமல் நகர்த்தி சென்றிருக்கிறார். லியோன் சேம்ஸ் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் கதைக்கு ஏற்ப பயணித்திருக்கிறது. எழுதி இயக்கியிருக்கும் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து அறிவுரை சொன்னாலும் அதை கல்லூரி அலப்பறைகளோடும் கலர்ஃபுல்லாகவும் சொல்லி இலசுகளை கொண்டாட்ட மனநிலைக்கு கொண்டு செல்கிறார். கல்லூரி அலப்பறைகள், காதல் தோல்வி, குறுக்கு வழியில் சென்றாலும் விரைவான முன்னேற்றம், அதன் மூலம் கிடைக்கும் பலன்கள் என்று நாயகனின் வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி பயணிப்பது என அனைத்தையும் இளைஞர்களின் மனதுக்கு நெருக்கமாக மட்டுமின்றி பெற்றோர்களின் மனதுக்கும் நெருக்கமாக காட்சிப்படுத்தி இருக்கும் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து வெற்றி மட்டுமே வாழ்க்கை இல்லை, தோல்வி அடைந்தாலும் துவண்டு போகாமல் மீண்டும் எழுந்து ஓட ஆரம்பிப்பதும் வாழ்க்கைதான் என்பதை ஜாலியாக சொல்லி இளைஞர்களின் மனங்களில் இடம் பிடித்து விடுகிறார். மொத்தத்தில் டிராகன் நெருப்புடா. என்ன நேயர்களே, டிராகன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு.